trigonometric functions. Okay, so இங்க நம்ம பார்க்க போறது sin. ஓகேவா, sin உடைய வேல்யூஸ், sin உடைய வேல்யூஸ் நம்ம டிகிரில இருந்து பைக்கு கன்வர்ட் பண்ண போறோம். அப்போ 30 டிகிரிஸ்னா என்ன சொல்லுவோம் நம்ம? 180 டிகிரிஸ் அப்படின்னா பை ரேடியன்ஸ் சொல்லுவோமா? பை ரேடியன்ஸ். இதுல இருந்து 90 டிகிரிஸ்க்கு என்ன சொல்லுவோம்? 90 டிகிரிஸ்க்கு பை பை 2. கரெக்டா? பை பை 2. அதுல 45 டிகிரிஸ்க்கு என்ன சொல்லுவோம்? பை பை 4. இதுல 30 டிகிரிஸ்க்கு இங்க இத ரெஃபரன்ஸா வச்சுக்கோ, 30 டிகிரிஸ்க்கு என்ன சொல்வ? இதுல 30 டிகிரிஸ் எப்படி எழுதலாம்? 1 divided by 1/3 of 30 degrees, sorry 90 degrees சொல்லலாமா? 1/3 of 90 degreesனா அப்போ 1/3 of 90 degreesக்கு பதிலாக pi by 2 ன்னு சொல்லலாமா? அப்போ 30 degrees is equal to pi by 6. கரெக்ட்டா? 30 degrees is equal to pi by 6. ஓகே, அப்போ 60 degrees என்ன வரும்? இத அப்படியே டபுள் பண்ணு 2 times of 30 degrees 2 times of 30 degrees. அப்போ pi by 6 விட டபுள் மடங்கு. அப்போ எப்படி எழுதலாமா பாரு? 2 times of pi by 6, அதாவது 60 degrees அப்ப எவ்வளவு வரும்? pi by 3 ன்னு வரும். கரெக்ட்டா? pi by 3. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம sin cos இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி லைனா எழுதிட்டு வரேன். 0 டிகிரிஸ்னா 0 pi. கரெக்ட்டா? 30 டிகிரிஸ்னா எவ்வளவு பை? பை பை 6. இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போறதெல்லாம் 13 சொல்ல போறது இல்ல, பை பை 6, 2 பை பை 3 இந்த மாதிரி தான் சொல்ல போறோம். 45 டிகிரிஸ்னா என்ன வரும்? பை பை 4. ஓகேவா? அப்போ 60 டிகிரிஸ்னா என்ன வரும்? 2 பை பை 6. அதை நான் எப்படி எழுதலாம்? பை பை 3 ன்னு எழுதிக்கலாம். 90 டிகிரிஸ்னா எப்படி எழுதலாம்? 90 டிகிரிஸ் கேன் பி ரிட்டன் as pi by 2. இதோட முடிய போறது இல்ல. இப்போ நம்ம இன்னும் ஒரு சில அடிஷனல் வேல்யூஸ்லாம் பார்க்க போறோம். 120 டிகிரிஸ்ன்றதை எப்படி எழுதலாம்? 120 டிகிரிஸ் கேன் பி ரிட்டன் as எப்படி எழுதலாம்? இத வந்து டபுள் ஆஃப் ஏதோ ஒரு விஷயத்தோட டபுள் பண்ணலாமா இல்ல 4 டைம்ஸ் பண்ணலாமான்னு பாரு. எதையாவது டபுள் பண்ணலாமா இல்ல 4 டைம்ஸ் பண்ணலாமான்னு பாரு. 60 கரெக்ட், வெரி குட். அப்போ 2 into 60 அப்ப 2 pi by 3 ன்னு வருமா? கரெக்ட்டா? கரெக்ட்டா? அடுத்தது 135 டிகிரிஸ்க்கு எப்படி பண்ணலாம் சொல்லு? 135 degrees can be written as 2 times ஏதாவது பண்ண முடியுமா இல்ல 3 times ஏதாவது பண்ண முடியுமா இல்ல ஒரு 4 times ஓ 5 times ஓ ஏதாவது ஒரு மல்டிபிள் மாதிரி இங்க இருக்கிற one of the degreesல இந்த one of the degree valuesல இருந்து ஏதாவது கன்வர்ட் பண்ண முடியுமான்னு பாரு. 3 times ஓ இல்ல 4 times ஓ இல்ல 5 times ஓ பண்ண முடியுமான்னு பாரு. into கரெக்ட் தான். 45 into 4 னா 0 ல முடியும். 135 degrees is equal to 3 into 45 degrees. கரெக்ட்டா? 3 into 45 degrees எப்படி எழுதலாம்? அப்போ 3 into 45 degrees எப்படி எழுதணும்? கரெக்ட்டா? 3 pi by 4. கரெக்ட்டா? அதுக்கு அடுத்தது 150 degrees சொல்லு பாப்போம். 150 degrees எங்க இருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம்? 4 times ஓ இல்ல 5 times ஓ பண்ண முடியுமான்னு பாரு. 3 times ஓ இல்ல 4 times ஓ இல்ல 5 times ஓ ஏதாவது பண்ண முடியுமா? 30 into 5 அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இங்க pi by 6 இருக்கா? இத நான் இப்படி எழுதலாமா பாரு. 5 times pi by 6. கரெக்ட்டா? ஓகேவா? அப்போ 180 டிகிரிஸ்க்கு வெறும்னே pi மட்டும் தான் வரும். ஓகே, ரைட். இது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு சர்க்கிள் போட்டு 4 குவாட்ரண்ட்ஸா பிரிச்சுக்கோ.
இது எத்தனையாவது குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். கரெக்டா? இதுல இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இது நம்ம எப்படி போறோம்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? என்ன மாதிரி போறோம்? கிளாக் வைஸ்னா உனக்கு தெரியும். கிளாக் வைஸ்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். வெரி குட், கரெக்ட். இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல இது நான் சொல்ற விஷயம் நோட் பண்ணிக்கோ. இது வந்து ஒரு ஷார்ட்கட். இது நான் காலங்காலமா சொல்லிட்டு வர ஒரு ஷார்ட்கட். ஆல் சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸ்கூல்ல? ஆல் சில்வர் டீ கப்ஸ். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆல்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், சில்வர்னா செகண்ட் குவாட்ரண்ட். இதுக்கான அர்த்தம் என்ன நான் சொல்லிடுறேன். டீனா தேர்ட் குவாட்ரண்ட், கப்ஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஆல்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஓகேவா? ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது காசோ இல்ல சைனோ இல்ல டேனோ கொசிகண்டோ எல்லாமே பாசிட்டிவ் தான். அங்க நெகட்டிவ் வேல்யூவே கிடையாது. ஓகேவா? ஆனா இந்த செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கு பாத்தியா, செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு சில்வர்னு இருக்கு பாத்தியா, இது சும்மா ஒரு மீனிங்ஃபுல்லா ஏதோ ஒன்னு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆல்னா ஆல் ஃபங்க்ஷன்ஸ் பாசிட்டிவ். சில்வர்னா சில்வர்ல இருக்கிற SI மட்டும் எடுத்துக்கோ, சைன்னு வரும். அப்போ இதுல செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனோ, ஓகேவா, சைனோ அதனுடைய சித்தப்பா பையனான கொசிகண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ். இது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே, சைனும் கொசிகண்டும் மட்டும் தான் பாசிட்டிவ். ஏன் சொல்லு, ஏன் கொசிகண்ட் எடுக்கிறேன்? கொசிகண்ட்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு கொசிகண்ட் தீட்டாங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1 by sin தீட்டா. கரெக்டா? இப்போ அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு கெஸ் பண்ண முடியுமா? இதுக்கு எஸ்க்கு சில்வருக்கு சைன் எடுத்திருக்கேன். தேர்ட் குவாட்ரண்ட்ல அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஆங்கிள் இப்படி நீ எப்படி படிக்கணும் சொல்லட்டுமா? செகண்ட் குவாட்ரண்ட்ல நான் வெறுமனே செகண்ட் குவாட்ரண்ட்ல sin cosecant பாசிட்டிவ் அப்படினா என்ன அர்த்தம்னா, செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்க ஆங்கிளுக்கு, ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஆங்கிளுக்கு சைனும் கொசிகண்டும் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஆங்கிளுக்கு டானும் காட்டும் பாசிட்டிவ். சரியா? அதுக்கு அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஆங்கிளுக்கு, இதெல்லாமே ஆங்கிள்ஸ் தான் இப்ப நம்ம டீல் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நான் சொல்லிடுறேன். இது ஃபோர்த் குவாட்ரண்ட் நான் சொல்லிட்டு வரேன். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கப்ஸ் எல்லாமே சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல கப் சி வருதா? அப்போ இந்த இடத்துல ஒன்லி காசும் அதனுடைய கசனுமான சீக்கண்டும் மட்டும் தான் பாசிட்டிவ். புரியுதா? சோ இது என்ன அர்த்தம்? அதனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா என்ன? இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆங்கிள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆங்கிள் 0ல இருந்து 90 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். கரெக்டா? செகண்ட் குவாட்ரண்ட்ல சொல்லு பாப்போம். 90 to 180 டிகிரிஸ் இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல 180 ல இருந்து 270 டிகிரிஸ் இருக்கும். கரெக்டா? அடுத்த குவாட்ரண்ட்ல 270 ல இருந்து 360 டிகிரிஸ் இருக்கும். புரியுதா பாரு? 270 டிகிரிஸ்ல இருந்து 360 டிகிரிஸ் இருக்கும். ஓகே, இதையே நம்ம கொஞ்சம் இன்னும் பாலிஷ்டா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல டிகிரிஸ்க்கு சொல்லாம 0ல இருந்து π/2ன்னு சொல்லிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்ல 0ல இருந்து π/2ல இருந்து πன்னு சொல்லிக்கலாம். நான் என்ன பண்றேன்னு புரியுது இல்லையா? π/2ல இருந்து πன்னு சொல்லிக்கிறேன். தேர்ட் குவாட்ரண்ட்ல πல இருந்து அப்படியே π/2 ஏத்திக்கிட்டே வா. 0 to π/2 π/2 ஏத்தி இருக்கேன். π/2ல இருந்து இன்னொரு π/2 ஏத்தி இருக்கேன். அதாவது ஒரு half π ஏத்தி இருக்கேன். இங்க 0ல இருந்து ஒரு half π ஏத்துனதுனால π/2 வந்துச்சு. π/2ல இருந்து ஒரு half π ஏத்துறேன், πன்னு வந்துரும். πல இருந்து ஒரு half π ஏத்திக்கோ, எவ்வளவு வரும்? 1 πல இருந்து ஒரு half π ஏத்த சொல்றேன், எவ்வளவு வரும்? 1ல இருந்து half ஏத்துனா எவ்வளவு வரும்? 1ல இருந்து ஒரு half ஏத்துற எவ்வளவு வரும்? 1.5. 1.5ன்றது நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபிராக்ஷன்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? 3/2. ஓகே, பைல இருந்து 3/2 பை. ஓகேவா? இது மைனஸ் கிடையாது. இது வந்து என்ன அர்த்தம்னா 2. ஓகேயா? 0 to π/2, π/2 to π, π to 3/2 பை. ஓகேவா? அடுத்து ஃபோர்த்ல 3π/2ல இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கும்? அங்க இருந்து இன்னொரு ஒரு half ஏத்திக்கோ. 1.5ல இருந்து ஒரு half ஏத்துனா அவ்வளவுதான், 2π. கரெக்டா? 2π. ஓகே, சோ இத நம்ம டிகிரிஸ்ல சொல்லாம
0 to 90, 90 to 180, 180 to 270, 270 to 360 டிகிரிஸ் சொல்லாம எல்லாமே நம்ம இப்பதான் நமக்கு ரேடியன்ஸ் தெரியுமே, ரேடியன்ஸ்ல நான் சொல்றேன். இனிமேல நம்ம பார்க்க போற எல்லா வேல்யூஸுமே ரேடியன்ஸ்ல தான் பார்க்க போறோம், பெரும்பாலான வேல்யூஸ்களை. ஓகேவா? ரைட். இப்போ நீ என்ன கேட்க போறாங்க அப்படின்னா, சைனுக்கு 120னா என்ன? இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வேல்யூஸும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயே முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் இயர் நீ பார்த்த எல்லா வேல்யூஸும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயே முடிஞ்சு போச்சு. உன்னால டக்குன்னு இப்படி சொல்ல முடியும்ல, sin 30னா எவ்வளவு, sin 60னா எவ்வளவு, இதெல்லாம் உன்னால சொல்லிட முடியும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது sin 30னா உன்னால சொல்ல முடியும்ல, ஹாஃப். கரெக்டா? sin 60னா 1/√2. நான் வந்து இங்க பாரு, இந்த சைனை மட்டும் மனப்பாடம் பண்ணு. இந்த சைனுக்கான 6 வேல்யூஸை மனப்பாடம் பண்ணு, மிச்சது எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சைனுக்கான 6 வேல்யூஸ் என்ன வேல்யூஸ்? sin 0 என்னது? 0. sin நான் இங்க பாரு, இப்போ இனிமேல நான் எழுத போறது டிகிரிஸ்ல எழுத போறது இல்ல, இது 0 ரேடியன்ஸ்னு எழுத போறேன். இப்போ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாமே எதுல இருக்கு? ரேடியன்ஸ்ல இருக்கு. 30 டிகிரிஸ் எப்படி எழுத போறேன்? 30 டிகிரிஸ் இங்க எழுது. 30 டிகிரிஸ்ங்கறத π/6 ன்னு எழுத போறேன். π/6 ன்னு எழுத போறேன். sin π/6 னா எவ்வளவு வரும்? sin 30 டிகிரிஸ்னா எவ்வளவு வரும்? sin π/6 னா 30 டிகிரிஸ். 1/2. கரெக்ட்டா? அடுத்தது sin 45 டிகிரிஸ்க்கு பதிலாக π/4 ன்னு சொல்ல போறேன். ஓகே? 45 டிகிரிஸ்க்கு பதிலாக π/4 என்ன வேல்யூ வரும்? 1/√2. ஓகே, ரீகால் பண்ணிக்கோ. 1/√2. அதுக்கு அடுத்தது sin இங்க என்ன? sin 60க்கு எப்படி எழுதுவோம்? 60 டிகிரிஸ்க்கு எப்படி எழுதுவோம்? π/3 ன்னு எழுதுவோம். கரெக்ட்டா? sin π/3. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உனக்கு பழகிடும் இது. ஓகேவா? 0னா 0 டிகிரிஸ் தான், 0 ரேடியன்ஸும் கூட. π/6 னா 30 டிகிரிஸ். இது 30 டிகிரிஸ்க்கான வேல்யூ, இது 45 டிகிரிஸ்க்கான வேல்யூ, அடுத்தது 60 டிகிரிஸ்க்கான வேல்யூ. 60 னா sin π/3 னா எவ்வளவு வரும்? √3/2. ஓகேவா? அடுத்தது sin 90 எப்படி எழுதுறேன்? π/2 ஈக்குவல்ஸ் 1. இது வரைக்கும் உனக்கு எல்லாமே தெரியும். இது அப்படியே கவுத்து போட்டினா, அப்படியே உல்டாவா எழுதுனா மிச்ச எல்லா வேல்யூஸுமே வந்துரும். கரெக்ட்டா? இப்போ இங்க செக் பண்ணி பாரு. இங்க நான் லைனா எழுதுறேன். ஓகேவா? sin 0 இல்லனா இப்படி எழுதுவோமா? sin θ. இங்க θவோடைய வேல்யூஸ், θவோடைய வேல்யூஸ் எல்லாமே எதுல எழுத போறேன்? ரேடியன்ஸ்ல எழுத போறேன். 0 π/6 3 இங்க வந்து π/4, அடுத்தது π/3, அடுத்தது π/2. கரெக்ட்டா? இங்க 0, 30, 45, 60, 90 டிகிரிஸ். 0க்கு 0, இங்க 1/2, இங்க 1/√2. கரெக்ட்டா? அடுத்தது √3/2, அதுக்கு அடுத்தது 1. கரெக்ட்டா? ஓகே. அடுத்தது cos θ. cos θவுக்கு அப்படியே உல்டா 1 √3/2, அடுத்தது 1/√2, 1/2, 0. ஓகேவா? இப்போ tan θவுக்கு உனக்கு தெரிஞ்சதுதான். tan θவுக்கு 0/1 0, 1/√2 1/3, அடுத்தது என்ன? 1. ஓகேவா? tan π/4 1, ஏன்னா 1/√2 1. இங்க வெறுமனே √3 மட்டும் தான் வரும். இங்க 1/0னா not defined. சரியா? not defined. ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம 90 டிகிரிஸ், அதாவது π/2 ஓட நிப்பாட்டி வச்சிருப்போம். ஓகே. இப்போ நம்ம போன வருஷம் வரைக்கும் இது பார்த்துருந்தோம். இப்போ இந்த வருஷத்துல இருந்து நீ என்ன கத்துக்க போற அப்படின்னா, sin ஆஃப், ஓகே, sin ஆஃப் 120 டிகிரிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேவா? sin ஆஃப் 120 டிகிரிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? sin ஆஃப் 150 டிகிரிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது இனிமேல் நீ கண்டுபிடிக்கிறது to find the trig values, trigonometric values for angles greater than 90 degrees ன்னு சொல்லலாம், அல்லது π/2 radians ன்னு சொல்லலாம். சரியா? π/2 radians சொல்லலாம், டிகிரிஸ் 90 டிகிரிஸ் சொல்லலாம். sin 120 டிகிரிஸ்ங்கிறது இப்போதைக்கு நான் டிகிரிஸ்ல எழுதுறேன், அப்புறமா கன்வெர்ட் பண்ணுவோம். sin 120 டிகிரிஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோ. sin ஆஃப் ரெண்டு வகையில எழுதலாம். ஒன்னு 90 பிளஸ் 30 ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா sin ஆஃப் 180 minus 60 ன்னு எழுதலாம். ஓகேவா? இங்க நான் ஏன் 90 எடுத்திருக்கேன்? நான் ஏன் ஒரு 100 plus 20 ன்னு எழுதி இருக்கலாம், அல்லது
ஒரு ஒரு 140 மைனஸ் 20 எழுதிருக்கலாம். அப்படி எழுதல. அது ஏன் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முடியிற இடம். சரியா? 90 டிகிரிஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முடியிற இடம். இது என்னது? இது செகண்ட் குவாட்ரண்ட் முடியிற இடம். கரெக்டா? செகண்ட் குவாட்ரண்ட் முடியிற இடம். கரெக்டா? சோ அதனால தான் நான் 90 டிகிரிஸ் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். நீ ஒன்னு 90க்கு மேல இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு ஆட் பண்ணி சொல்லலாம். 90 பிளஸ் 13 சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 180 மைனஸ் சம்திங்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டுத்துக்குமே சால்வ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே வேல்யூ தான் வரும். நீ சைன் ஆஃப் 90 பிளஸ் 30 எடுத்தாலும் ஒரு ஆன்சர் தான் வரும். 180 மைனஸ் 60 எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இதுக்கு நான் எப்படி எழுதுறேன்றதை செக் பண்ணிக்கோ. சைன் ஆஃப் 90 பிளஸ் 30 டிகிரிஸ் அப்படின்னா this can be written as 90 டிகிரிஸ் வந்தாலே காஸ்ன்னு பேர் மாறிடும். ஓகேவா? காஸ்ன்னு பேர் மாறிடும். ஓகே, காஸ் 30 டிகிரிஸ், காஸ் 30 டிகிரிஸ். ஓகேவா? இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அது அப்படியே கீழே இறக்கிடு. இப்போ 90 பிளஸ்ன்னு இருக்கா? 90 பிளஸ்னா எத்தனையாவது குவாட்ரண்ட் அது? இப்போ இங்க 120ங்கிறது நம்ம 90 வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்க 90 பிளஸ் வந்துட்டாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 90 பிளஸ் வந்தா செகண்ட் குவாட்ரண்ட், 180 மைனஸ் வந்தாலும் செகண்ட் குவாட்ரண்ட், 180 பிளஸ் போச்சுன்னா தேர்ட் குவாட்ரண்ட். அவ்வளவுதான். அது புரிஞ்சது இல்லையா? அதாவது நான் இந்த சர்க்கிள்லயே நான் கூட ஒரு வாட்டி எழுதிடுறேன். சர்க்கிள் முன்னாடி எழுதணும்ல. சர்க்கிள்ல இங்க ஆரம்பிக்கிறோம் 0ல இருந்து இங்க 90 டிகிரிஸ் வரைக்கும். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. இங்க 0ல இங்க 90ல இருந்து 180 டிகிரிஸ் வரைக்கும், 180ல இருந்து 270 டிகிரிஸ் வரைக்கும். நீ கேட்கலாம் 360 இங்க வராதா அப்படின்னா 0 டிகிரிஸும் ஒண்ணுதான் அல்லது 360 டிகிரிஸும் ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? இங்க அப்படியே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள் முடிச்சதுன்னா 360 டிகிரிஸ். அங்க இதுவே இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலனா 0 டிகிரிஸ். ஓகேவா? சோ 0 to 90ங்கிறது ஃபர்ஸ்ட், 90 to 180ங்கிறது 180 பிளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட் குள்ள போயிடும். கரெக்டா? 180க்கும் மேற்பட்ட வேல்யூ அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல போயிடும். கரெக்டா? 270க்கு அந்த இன்டர்வல்ல வந்துரும். 180 to 270 நடுவுல இருக்கிற இன்டர்வல்ல வந்துரும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இங்க 90னா சைன் காஸா மாறும். சரியா? 30க்கு 30 அப்படியே தான் வரும். ஆனா இங்க வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு இல்லையா 90 பிளஸ்ன்றது 90 பிளஸ். ஓகே, 90 பிளஸ்ல இருக்கிற வேல்யூ. ஓகே, 90 பிளஸ்ல இருக்கிற ஆங்குலர் வேல்யூ, ஆங்கிள் வேல்யூ இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்டா? இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் தான் பாசிட்டிவ்? யார் மட்டும் தான் பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்ல? நான் முன்னாடி சொன்னேன்ல, செகண்ட் குவாட்ரண்ட்ல யார்? ஆல் சில்வர் டீ கப்ஸ். சில்வர் தான் பாசிட்டிவ். கரெக்டா? கரெக்ட் தானே? புரியுது நான் சொல்றேன்ட்டு? ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல சில்வர்னா யாரு? சைன் பாசிட்டிவ். அப்போ நீ வந்து இங்க முதல்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சைன் தான் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? பிரைமரி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னன்னா சைன் தான் கொடுத்திருக்காங்க. சைனுக்கு அப்போ பிளஸ் தான் வரும். ஓகே, நீ இந்த காசுன்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிடாத. இங்க சைனுக்குனா சைன் ஆஃப் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பாரு. அந்த குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவா இருக்கா இல்லையான்றது பாரு. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன். சோ இங்க என்ன எழுதுவ? இன் செகண்ட் குவாட்ரண்ட். இதையும் ரீசனிங் மாதிரி எழுதிக்கோ. ஓகே, இன் செகண்ட் குவாட்ரண்ட் சைன் இஸ் பாசிட்டிவ். சரியா? சைன் இஸ் பாசிட்டிவ். அதனால சைன் பாசிட்டிவா இருக்கிறதுனால சைன்ன்றது நான் இந்த சைன் சொல்றேன், SINE சைனை சொல்றேன். இந்த சைன் இங்க பிளஸ்ன்னு எழுதிக்குவேன். பிளஸ் காஸ் 30. எவ்வளவு வேல்யூ வரும்? காஸ் 30 உடைய வேல்யூ எவ்வளவு? √3/2 பாரு. √3/2. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதே வேல்யூ இதை எடுத்தா வருதான்னு பாப்போமா? சைன் ஆஃப் 180 மைனஸ் 60 எடுத்தா வருதான்னு பாப்போம். அதுக்கு வேற மெத்தட். ஓகே, அதுக்கு வேற மெத்தட். 180 மைனஸ் 60 டிகிரிஸ். ஓகேவா? இதுல 180 மைனஸ் அப்படினாலும் 180 மைனஸ் ஆங்கிள் வேல்யூ அப்படின்னா இஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட் தான். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல இங்க யாரு பாசிட்டிவ்? சைன் தானே? சைன் பாசிட்டிவ் தானே? அப்ப சைன் இஸ் பாசிட்டிவ். சரியா? அப்ப சைன் பார்த்த உடனே நீ என்ன எழுதிடலாம்? ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டுடலாம். பிளஸ் சிம்பிள் போட்டுடலாம். அப்போ 180 மைனஸ்னா இங்க பாரு, இதுக்கு நீ வந்து புரிஞ்சுக்க வேண்டியது சைன் 90 பிளஸ்னா பேர் மாறும். ஓகே, சைனா இருக்கிறது காசா மாறும். 180 மைனஸ் அப்படின்னாலோ இல்ல 180 பிளஸ்னாலோ 118 வந்தாலே இந்த சைன் பெயர் மாறாது, சைனாகத்தான் வரும். ஆங்கிளும் பெயர் மாறாது, 60 டிகிரிஸ் தான் வரும். புரிஞ்சுதா பாரு? 3 விஷயங்கள். ஒன்னு
ஃபங்க்ஷனை கவனி. ஓகேயா? இங்க 180 டிகிரிஸா 90 பிளஸ்ஸா 180 மைனஸாங்கிறது பாரு. இன்னொன்னு எத்தனையாவது குவாட்ரண்ட்ங்கிறத பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளஸ் மைனஸ் வரும். புரிஞ்சுதா? இப்போ sin 60 ஓட வேல்யூ என்னது? √3/2. கரெக்டா? ஓகே, √3/2. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? sin 120ங்கிறது இப்படி போட்டாலும் sin of 90 மைனஸ் 90 பிளஸ் 30 போட்டாலும் √3/2 தான். sin of 180 மைனஸ் 16 போட்டாலும் √3/2 தான். கரெக்டா? √3/2 தான். ஓகேவா? ரெண்டு வேல்யூஸுமே √3/2 தான். ஓகே, அதாவது ரெண்டு மெத்தட்ல போட்டாலும் √3/2 தான். இப்போ நான் காஸ்க்கு எடுத்து பார்க்கறேன். cos of 135 எடுத்து பார்க்கறேன். ஓகே, cos 135 நான் ரெண்டு மெத்தட்லயுமே சால்வ் பண்றேன். செக் பண்ணிக்கோ. cos of 90 plus 45 degrees. ஓகேவா? cos of 90 plus 45 degrees எப்படி எழுதலாம்? cos 90 plus 45 பாரு. ஃபர்ஸ்ட் நீ அப்சர்வ் பண்ண வேண்டியது 90 பிளஸ் 19 வந்தா காசுங்கிறது பேர் மாறும், சைன் ஆக பேர் மாறும். 45 டிகிரிஸ்க்கு 45 டிகிரிஸ். இங்க 90 பிளஸ்னா எத்தனையாவது குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல காசுக்கு பாசிட்டிவா இருக்கிற வாய்ப்பு இல்ல, சைனுக்கு தான் பாசிட்டிவா இருக்கணும். அப்போ இங்க மைனஸ் sin 45. புரியுதா? புரியுதா உனக்கு? சைன் பாசிட்டிவா இருக்கணும். இங்க பாரு, இங்க சைன் பிரைமரி ஃபங்க்ஷன் சைன் பேர் மாறினாலும் சைனா இருந்ததுனால பிளஸ். இங்க எதனால? செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் தான் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்ம இருக்கிறது 135 எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கு? 90க்கு மேல 180க்கு கீழே செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல காசுக்கு பாசிட்டிவா இருக்க முடியாது இல்ல, சைன் தான் அங்க பாசிட்டிவ். புரியுதா? சைனுடைய கோட்டை மாதிரி அங்க காஸ் நெகட்டிவா தான் வரும். புரியுதுல? காஸ் அப்போ மைனஸ் போடுறேன். இந்த பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்றது பாரு. காசுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். பேர் மாறினாலும் காசுங்கிறது சைன் மாறினாலும் முன்னாடி என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கவனி. காஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், மைனஸ் sin 45. புரிஞ்சுதா? மைனஸ் sin 45 என்ன வரும்? மைனஸ் 1/√2. கிளியரா? ஓகே, இதுவே cos of இதே cos 135 நான் வேற எப்படி கூட எழுதலாம்? cos of 180 மைனஸ் 45 டிகிரிஸ்னு எழுதலாமா? இப்போ இது என்ன எப்படி எழுதலாம்? 180ன்றதுக்கு பேர் மாறாது. நீ அதை புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் விஷயம் 90 பிளஸ்ஸா 180 மைனஸா? நான் உனக்கு அட்வைஸ் பண்றது 180 எடுத்துக்கோ. இந்த செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் வந்துச்சுன்னா எஸ்பெஷலி உங்களுக்கு எதுல கேட்பாங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல கேட்பாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்னா 180 மைனஸ், தேர்ட் குவாட்ரண்ட்னா 180 பிளஸ். 180 வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் இங்க எழுதிரு. இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் இங்க எழுதிரு. ஓகே, cos 45. இப்ப சொல்லு, இந்த காசுங்கிறது எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கும்? இப்போ காசுங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா நெகட்டிவா? இப்போ 180 மைனஸ்னாலும் செகண்ட் குவாட்ரண்ட் தான். இப்பயும் 180 மைனஸ் அப்படினாலே செகண்ட் குவாட்ரண்ட் தான். செகண்ட் குவாட்ரண்ட்ல இங்க இருக்கிறது ஸ்டில் காஸ் தான் இருக்கு. காசுங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் தான் பாசிட்டிவ்? சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ காஸ் வந்து பாசிட்டிவ் கிடையாது, அதனால நெகட்டிவ். மைனஸ் cos 45. cos 45 மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸ் 1/√2 தான். cos sin 45 மைனஸ் 1/√2 தான். cos 40 மைனஸ் cos 45 மைனஸ் 1/√2 தான். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு क्वेश्चंस பார்ப்போம். cos 150 சொல்ல முடியுமா? cos 150 எப்படி எழுதலாம்? நான் வந்து 180 மட்டும் எடுத்துக்கிறேன். cos of 180 minus 13 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 180 வந்தா 180 வந்துச்சுன்னா cos தான். இங்க இருக்கிற ஆங்கிள் அப்படியே வந்துரும். ஓகேயா? ஆனா 180 மைனஸ்னா எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். கரெக்டா? செகண்ட் குவாட்ரண்ட்ல cos பாசிட்டிவா மைனஸ், அப்போ மைனஸ் cos 30 மைனஸ் 1/√2. இல்ல 3/√2. கரெக்டா? மைனஸ் 3/√3/2 மைனஸ் √3/2. ஓகே, இதே ஆன்சர் தான் வருதான் செக் பண்ணுவோமா? cos of 150 டிகிரிஸ்னா அதை cos of 90 பிளஸ் எழுதிக்கிறேன். 90 பிளஸ் 60 டிகிரிஸ். 90 அப்படின்னா cos வந்து என்னவா மாறும்? சைனா மாறும்.
உனக்கு இந்த காஸ் ஏன் சைனா மாறுது, ஏன் காஸ் வந்து ஒரு கொசிகண்டா மாறல, இல்ல ஏன் காஸ் வந்து ஒரு சீக்கண்டா மாறல, ஏன் காஸ் வந்து ஒரு காட்டா மாறல, டேனா மாறல? ஏன்னா நான் போன வருஷம் ஒரு விஷயம் படிச்சிருப்பேன், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு விஷயம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கோ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? கோ ஃபங்க்ஷன்ஸ் எதெல்லாம் கோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சைனும் காசும் கோ ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அதே போல டேனும் காட்டும் கோ ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்த வருஷம் இதை பேஸ் பண்ணி ஒரு சாப்டர்ல 2-3 ஃபார்முலாஸ் வருது. இது 12th இதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் வருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரின்னு அடுத்த வருஷம் ஒரு சாப்டர் உண்டு. அந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில கோ ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி வரும். சரியா? அது படிச்சு வச்சுக்கோ. சைனும் காசும் கோ ஃபங்க்ஷன், டேனும் இது ஏன் நான் கோ ஃபங்க்ஷன்ங்கிறதும் சொல்றேன். டேனும் காட்டும் கோ ஃபங்க்ஷன். அடுத்தது என்னது? சீக்கண்டும் கொசீக்கண்டும் கோ ஃபங்க்ஷன். கரெக்டா? அப்போ சைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கோ ஃபங்க்ஷனா என்ன அர்த்தம் நான் சொல்லட்டுமா? சைன் தீட்டான்னு எழுதினீங்கன்னா அது எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அது படிச்சிருக்கல. அதே போல tan தீட்டானா எப்படி எழுதலாம்? tan தீட்டா ஈக்குவல்ஸ் காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். சீக்கண்ட் தீட்டாவுக்கு அதே போல எழுதலாம் இல்லையா? சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல்ஸ் cosecant of 90 minus theta. அப்போ இதெல்லாம் தான் கோ ஃபங்க்ஷன்ஸ் அர்த்தம். ஓகேவா? அதனால தான் இங்க 19 இருந்துச்சுன்னா காஸ் உடைய கோ ஃபங்க்ஷனுக்கு பெயர் மாத்திக்கோன்னு சொல்றேன், சைனா மாத்திக்கோன்னு சொல்றேன். ஓகேவா? சைன் ஆஃப் இங்க என்ன 90 இருக்கு, இங்க அப்படியே இந்த ஆங்கிள் தூக்கி அப்படியே எழுதிக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதே ஆங்கிள் தான் வரும். ஆனா 90 பிளஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் எப்படி இருப்பாரு? காஸ் பிளஸ்ஸா மைனஸா? செகண்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ், அவ்வளவுதான். மைனஸ் சைன் 60. மைனஸ் சைன் 60 எவ்வளவு வரும்? மைனஸ் சைன் 60க்கான வேல்யூ என்னது? √3/2. கரெக்டா? அதே வேல்யூ தான் அங்கேயும் வந்துச்சு, √3. அதே தான். காஸ் 150 எப்படி போட்டாலும் மைனஸ் √3/2 தான் வரும். சரியா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்தது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு பார்த்திருக்கோம். தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒரு சில வேல்யூஸ் பார்ப்போம். தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் ஆஃப் 210 பார்ப்போம் அண்ட் காஸ் ஆஃப் 240 பார்ப்போம். ஓகே, cos 240 பார்ப்போம், sin of 210 பார்ப்போம். இப்போ நான் sin 210க்கு எப்படி எழுதலாம்? sin of 180 plus 13 எழுதலாமா? இப்போ சொல்லு, 180 னா பேர் மாறுமா மாறாதா? ஃபங்க்ஷன் பேர் மாறுமா மாறாதா? sin இருந்துச்சுன்னா சைனே தான் வரும். கரெக்டா? sin இருந்துச்சுன்னா சைனே தான் வரும். 180 இருந்துச்சுனாலே பெயர் மாறாது. எந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டும், டேனா இருந்தாலும் முன்னாடி டேன்னா டேன் தான் வரும். ஆனா மேல பாரு கவனி, 19 இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் பெயர் மாறும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, கோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேயா? அதுக்கு ஏத்த மாதிரி இங்க tan ஆஃப், இங்க tan 210 இருக்குன்னா என்ன பண்ணுவ? tan ஆஃப் இப்போ இங்க இருக்கு, இங்க tan 115 இருக்குன்னா என்ன பண்ணுவ? tan ஆஃப் 90 + 16 எழுதும் பொழுது இங்க 19ன்றதுக்கு tan காட்டா மாறும். அந்த காசுங்கிறது சைனா மாறும். மைனஸ் விட்டுரு. ஃபர்ஸ்ட் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் கவனிக்க வேண்டியது, நீ இத 180 பிளஸ் எழுதுறியா இல்ல 270 மைனஸ் எழுதுறியான்றத. நான் ஏன் 270 சொன்னேன் சொல்லு? 270ங்கிறது ஒன் ஆஃப் தி அந்த குவாட்ரண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ். கரெக்டா? அப்போ இங்க 210ங்கிறது 180 பிளஸ் 13 எழுதியிருக்கேன். ஏன்னா 180 தான் செகண்ட் குவாட்ரண்ட் முடியுது. அப்போ 180க்கு பிளஸ் 30, 180னா பெயர் மாறாது, சைன் தான். ஆங்கிள் மாறாது, 30 டிகிரிஸ் தான். இப்போ 180 பிளஸ்ன்றதுனால எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கும்? 180 பிளஸ்னா செகண்ட் குவாட்ரண்டா தேர்ட் குவாட்ரண்டா? தேர்ட் குவாட்ரண்ட். கரெக்ட் தான். தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல சொல்லு பாப்போம், ஆல் சில்வர் டீ கப்ஸ். தேர்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் தான் பாசிட்டிவ்? tan மட்டும் தான் பாசிட்டிவ். கரெக்டா? ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். தேர்ட் குவாட்ரண்ட்ல அப்போ tan மட்டும் தான் பாசிட்டிவ். கரெக்டா? tan காட் மட்டும் தான் பாசிட்டிவ், சைன் பாசிட்டிவ் கிடையாது. அப்போ மைனஸ் சைன் 30. புரிஞ்சுதா? மைனஸ் சைன் 30, அப்போ மைனஸ் 1/2. கிளியரா? இவ்வளவுதான். ஓகே. இதே போல cos 240 பாப்போமா? நான் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா 180 பிளஸ் எடுத்துக்கோ, வேலை சுலபமா முடியும். சரியா? for third quadrant values, for third quadrant consider 180 plus values. Okay, 180 plus 270 minus போடாத, 180 plus மட்டும் போடு. சரியா? fourth quadrantல
இன்னொரு ஒரு क्वेश्चन கொடுத்ததால cos 240 க்கு cos 240 டிகிரிஸ்க்கு இது எப்படி எழுதலாம் சொல்ல முடியுமா cos of 180 plus எவ்வளவு 240 ங்கிறது எப்படி எழுதலாம் 180 plus எவ்வளவு 240 plus sorry 240 இல்ல 240 equals 180 plus 60 தானே கரெக்ட்டா அப்போ 180 plus னா cos க்கு cos பெயர் மாறாது 60 க்கு 60 ஆங்கிள் மாறாது ஆனா 180 plus ன்னு இருக்குறதுனால இங்க எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கோம் third குவாட்ரண்ட்ல இருக்கோம் third குவாட்ரண்ட்ல யார் மட்டும் தான் பாசிட்டிவ் tan மட்டும் தான் பாசிட்டிவ் அப்போ cos ஆனது நெகட்டிவ் minus cos 60 னா -1/2 புரிஞ்சதா பாரு கிளியரா இதுல இருந்து sin 270 சொல்ல முடியுமா பாரு sin 270 சொல்ல முடியுமா இது எப்படி எழுதலாம் 270 ங்கிறது அப்படி யோசிக்காத 180 க்கு எடுத்துக்கோ 180 plus எவ்வளவு 180 plus 90 இப்போ 180 ன்னு பார்த்த உடனே என்ன எழுதிருவ சைனுக்கு சைன் அப்படி எழுதிருவியா கரெக்ட்டா இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆங்கிள் அப்படி எழுதிருவியா 90 டிகிரிஸ்ங்கறத எழுதிருவியா ஓகே இப்போ sin 90 டிகிரிஸ்னு எழுதியாச்சு ஓகே இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் 180 பிளஸ்ன்றதுனால இங்க பாருங்க இந்த 270 எல்லாம் கன்சிடர் பண்ணாத 180 பிளஸ்ங்கிறதுனால செகண்ட் குவாட்ரண்டா தேர்ட் குவாட்ரண்டா தேர்ட் குவாட்ரண்ட் கரெக்ட் தான் 180 பிளஸ் தான் தேர்ட் குவாட்ரண்ட் தான் கரெக்ட் அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவா நெகட்டிவா தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டீ கப்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவா நெகட்டிவா மைனஸ் அப்போ மைனஸ் sin 90 கரெக்ட்டா அவ்வளவுதான் மைனஸ் sin 90 வேல்யூ என்னது மைனஸ் அவ்வளவுதான் -1 ஓகேவா அப்ப ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் ஒரு ரிசல்ட் மாதிரி sin 270 னா sin 270 is equal to -1 இப்போ இதே போல cos 180 போட்டு பார்க்கறேன் cos 180 க்கு எப்படி எழுதலாம் சொல்லு பாப்போம் cos of 180 க்கு cos of 180 plus 180 plus இருக்கு நான் திருப்பி 180 பிளஸ் எடுத்தனா அப்ப என்ன மிச்சம் இருக்கிற ஆங்கிள் என்ன வரும் இருக்கிறதே 180 தான் நான் 180 எடுத்துறேன் மிச்சம் இருக்கிற ஆங்கிள் என்ன வரும் ஆமா அது ஏன் கரெக்ட் தான் ஓகேவா cos of 180 plus 0 இப்போ சொல்லு இந்த 180 னா பேர் மாறுமா மாறாதா cos அப்படியே வந்துரும் இந்த ஆங்கிள் அப்படியே வந்துரும் 0 டிகிரிஸ் சரியா இது இப்போ 180 பிளஸ்ன்றதுனால minus cos 0 -1 புரியுதா -1 ஓகே அப்போ இது வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி cos of 180 ங்கிறதும் -1 அதுவும் ஒரு ரிசல்ட் மாதிரி ஓகேவா ரைட் இந்த மாதிரி நீ எல்லா வேல்யூஸ் அதாவது 0 ல இருந்து 360 குள்ள எல்லா வேல்யூஸ்க்குமே அப்ளை பண்ணலாம் இந்த 180 பிளஸ்ங்கற விஷயத்தை அப்ளை பண்ணலாம் அதே போல 360 180 பிளஸ்ங்கற விஷயம் அப்ளை பண்ணலாம் ஆல் சில்வர் டீ கப்ஸ்ங்கற விஷயத்தை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு அது பிளஸ் ஆ மைனஸ் ஆங்கறத நீ கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா இன்னும் ரெண்டு வேல்யூ பாப்போம் fourth quadrant வச்சு ரெண்டு வேல்யூ பாப்போம் cos of 330 சொல்ல முடியுமா cos of 3 ஏன் cos ஏ போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி cos போடுவோம் cos of 330 ஒன்னு போடுவோம் அதுக்கு அடுத்து tan of 300 ஒன்னு போடுவோம் சரியா இப்போ சொல்லு cos 330 ஒன்னு tan of 300 என்ன வரும் ஃபர்ஸ்ட் cos 330 எடுத்துப்போம்
cos 330 can be written as equals cos of அங்க 180 எடுத்தோம். அந்த மாதிரி இங்க என்ன அந்த குவாட்ரண்ட் எண்டிங் பாயிண்ட் என்னவா எடுக்கணும்? குவாட்ரண்ட் பாயிண்ட் என்னவா எடுக்கணும்? 270 எடுக்கலாம். அதுக்கு அடுத்து எங்க முடியும்? 270க்கு அடுத்து எங்க முடியும்? கரெக்ட் தான். 360 மைனஸ் 30 டிகிரிஸ். கரெக்டா? அப்போ 360 நாலும் நான் நோட் பண்ணி வச்சுக்கோ. 180 நாலும் பேர் மாறாது, 360 நாலும் பேர் மாறாது. எங்க பேர் மாறும்? 90க்கும் 270க்கும் ஃபங்க்ஷன் பேர் மாறும். ஓகேவா? இப்போ 360க்கும் 180க்கும் ஃபங்க்ஷன் பேர் மாறாது. அப்போ இங்க இருக்கிற அதே காஸ் இங்கேயும் வரும். சரியா? இங்க இருக்கிற அதே ஆங்கிள் இங்கேயும் வரும். 30 டிகிரிஸ்ங்கிறது இங்கேயும் வரும். சரியா? இப்போ இங்க எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கோம்? 360 மைனஸ்னா எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கிறோம்? 360 4th கரெக்ட். 4th குவாட்ரண்ட்ல இருக்கும். 4th குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? ஆல் சில்வர் டீ கப்ஸா எது பாசிட்டிவ்? அப்போ cos பாசிட்டிவ். அப்ப இங்க இருக்கிற ஃபங்க்ஷனே cos தான். அப்போ இது plus cos 30. புரிஞ்சுதா? அப்போ plus cos 30 னா எவ்வளவு? √3/2. புரிஞ்சுதா? cos 330. இதே போல tan க்கு போட்டு சொல்லு பாப்போம். tan 300க்கு எப்படி? இது வந்து இது மட்டும் சொல்லு. tan of 360 minus 16 எழுதிக்கலாமா? இது போட்டு சொல்லு பாப்போம். இங்க 360க்கு tan பேர் மாறாம அப்படியே வந்துரும். கரெக்ட்டா? 60க்கு 60 எழுதிடுவேன். கரெக்ட்டா? இப்போ எத்தனையாவது குவாட்ரண்ட்ல இருக்கும்? இதுல 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்ல tan எப்படி இருக்கும்? மைனஸ். அவ்வளவுதான். மைனஸ் tan 60. கரெக்ட் தான். மைனஸ் √3. ஓகே? மைனஸ் √3. உனக்கு ஹோம்வொர்க் ஒரு விஷயம் கொடுக்குறேன். ஓகேயா? இது ஹோம்வொர்க் எடுத்துக்கோ. எல்லா இதனுடைய கிராஃப்ஸ், ஓகேயா, sin θ அதனுடைய கிராஃபை ஸ்டடி பண்ணிட்டு வா. அதனுடைய கிராஃப் நேச்சரை ஸ்டடி பண்ணிட்டு வா. இது வந்து உன்னுடைய செல்ஃப் ஸ்டடி மாதிரி உன்னாலே பண்ணிட முடியும். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு உன்னால ஸ்டடி பண்ண முடியும். கிராஃப் நேச்சர் நான் சொல்றது கிராஃப் நேச்சர், அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பத்தியா, வரைஞ்சி கொடுத்துருக்காங்க பத்தியா, இந்த மாதிரி இருக்க கிராஃப் நேச்சர். பேஜ் 60. ஓகேவா? பேஜ் 60 ஆன்வர்ட்ஸ். ஓகே? சோ இது sin θ மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே sin θ, cos θ, அதுக்கப்புறம் tan θ அண்ட் cosecant வேண்டாம். இது மூணுத்துக்கு இப்போதைக்கு படி. ஓகே? இது மூணுத்துக்கு படி. sin, cos, tan θ இதுக்கு அத்தனைக்குமே graph nature, especially how the curve varies, how the graph varies across the four quadrants. ஓகே? எப்படி graph வந்து வேரி ஆகுது across the 4 quadrants. ஓகேவா? இது உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு
இதை பேஸ் பண்ணி டயக்ராம் வரையலாம் கேட்க மாட்டாங்க, ஆனா இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல 3.2 எக்ஸசைஸை முடிச்சிடலாம். ஓகே, இதுல ஒரு 3-4 எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸையும் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல சேர்த்தே முடிச்சிடலாம். 9 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஓகேமா, ரைட், இது போதும் இன்னைக்கு. ஓகேவா? இந்த கிராஃப் மட்டும் மறக்காம படிச்சுட்டு வந்துடும். ஓகே, ரைட்மா, பார்ப்போம். பை பை.